எனக்கே விபூதி அடிக்க பார்க்குறியா அப்படின்னு தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. நான் வந்து என்னென்னா டீகன்ஸ்ட்ரக்ட்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டில் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் அந்த பிராண்டோட வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணி அந்த வெப்சைட்குள்ளே வந்து யூஆர்எல்குள்ளே வந்து போய் நான் வந்து சில திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் நேற்று நான் வந்து ஆர்டர் பண்ணேன். அண்ட் ஆர்டர் கன்ஃபர்மேஷனும் வந்து எனக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஐடியா வந்துச்சு. அண்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்டுன்னு வந்துச்சு. எனக்கு வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு கால் வந்துச்சு. நாங்கள் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பிராண்ட்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு வந்து ஹிந்தியில் வந்து பேசினாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஸோ நான் என்ன கேட்டேன், கொஞ்சம் தானே நம்மளுக்கு புரியும், ஸோ அவன் கன்ஃபார்மாக என்ன சொல்ல வரான்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு வந்து அவன் வந்து உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்கு, ஆனால் பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு திரும்பி வந்து பேமெண்ட் வந்து போட்டு விடுங்க, 1 ஹவரில் உங்கள் ஆர்டர் வந்து நான் டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னா. நீங்கள் யார் பேசுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் டீகன்ஸ்ட்ரக்ட் பிராண்ட்ல தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இது ஸ்கேமர்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. நான் வந்து நீ கட் பண்ண, நான் பிராண்டு கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிராண்டுக்கு வந்து மெசேஜ் போட்டேன். வாட்ஸ்அப்பில் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பிராண்ட் இருக்கும், அதில் வந்து கஸ்டமர் சப்போர்ட் பேஜ் இருக்கும். அதில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் வந்து கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு உங்கள் பிராண்ட்லேருந்து ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி என்னோட ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்கு, பட் ஆனால் பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு, திரும்பி வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கால் பண்ணாங்க. அப்படின்னதுக்கு இல்லை எங்கள் பிராண்ட்லேருந்து கால் பண்ணல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாராச்சும் இப்படி கால் பண்ணாங்கன்னா மணி வந்து பே பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் வந்து கேட்டேன், இதே காலை எங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை வேற யாராச்சும் எடுத்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், அவங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் இருக்காது, அவங்க வந்து பே பண்ணிருப்பாங்களே, அப்போ யார் வந்து பொறுப்பெடுத்துக்கிறது, உங்கள் பிராண்ட்ல இருந்தாலும் என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து லீக் பண்ணியிருக்கீங்க, ஸோ இதுக்கு வந்து யார் பொறுப்பெடுத்துக்கிறது அப்படின்னு வந்து செமையாக வந்து சண்டை போட்டேன். அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் எப்படி லீக் ஆச்சுன்னா வந்து தெரியாது, பட் ஆனால் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அண்ட் நீங்கள் யார் கேட்டாலும் வந்து மணி வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க பட்டு வந்து போயிட்டாங்க. நான் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். நான் சைபர் கிரைம் வெப்சைட்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிட்டேன். சைபர் கிரைம் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க. இதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் எந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு அந்த நம்பரையும் வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சுற்றுறாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து செம்ம பயமாயிடுச்சு. நம்ம டிவியில் பார்த்துருக்கோமே இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்லாம் கால் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஏதாவது பிராண்டை வச்சு நடத்துகிறாங்க, இல்லை பேக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கால் வந்துச்சு அப்படின்னா அவங்க நம்பர் எல்லாருக்குமே வந்து தெரியும், ஸோ அதனால கால் வருதுன்னு இருக்கலாம். என் நம்பர் வந்து யாருக்குமே தெரியாதே, அது எப்படி இப்படி வந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த டீகன்ஸ்ட்ரக்ட் பிராண்ட் மேலே வந்து செம்ம கோவம். அது எப்படி வந்து ஒரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க அப்படி லீக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நான் வந்து அந்த பிராண்ட் மேலேயும் வந்து நான் கம்ப்ளைண்ட் வந்து சைபர் கிரைமில் வந்து போட்டுட்டேன். ஸோ இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு, உங்களோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் யார் காசு கேட்டாலும் சென்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுங்க. பிராண்ட்லேயே நீங்கள் ஆர்டர் போட்டு அப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னா பிராண்டுக்குள்ளேயே போய் பேசி பிராண்ட்லேயே வந்து கேளுங்க, இந்த மாதிரி பேமெண்ட் ஃபெயில் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி எத்தனை பேர் சுற்றுறாங்க, எத்தனை பிராண்ட் வச்சு சுற்றுறாங்க எதுவுமே வந்து தெரியல. இதனால தான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கூகுளில் போயிட்டு டேரெக்டாக வந்து பண்ணக்கூடாது, ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும்ட்டு. இது கூகுள்லேருந்து லீக் ஆச்சா இல்லை